Hi everyone, welcome to SR Academy. டிஎன்டிஇடி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு டேர்மாக நடத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒன்று ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்காக இருக்கும், அல்லது அதே மாடலில் அதே சிலபஸில் இருந்து தான் கேள்விகள் டிஎன்டிஇடியில் கேட்பாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருந்து அந்த கணித புத்தகத்திலிருந்து மொத்தம் 30 முக்கியமான கேள்விகள் எடுத்திருக்கோம். இந்த 30 கேள்விகளில் 15 கேள்விகள் இந்த வீடியோவிலையும், அடுத்த வீடியோவில் ஒரு 15 கேள்விகளும் பார்க்க போகிறோம். சார், இந்த 30 கேள்விகள் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து கணக்குகளையும் பார்த்துட்டு இதே போன்ற ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ், அதாவது டெட் எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பார்களோ அதே மாதிரியான கேள்விகளை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலபஸில் இருந்து சரியாக பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். 260 அனைத்து காரணிகளில் இருந்து அதன் மிகப்பெரிய பகா எண் எது? Among all the factors of 260, which is the largest prime number? என்ன சார் சொல்கிறாங்க? அதாவது 260ன்ற நம்பர் இருக்குது, இதனோட அனைத்து காரணிகளையும் எழுதணும். எப்படி சார் எழுதுறதுனா, டானா வகுத்தல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். இதை போட்டிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். எந்த ஈவன் நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3 0. அடுத்தது இதை 2ஆல் தான் பண்ணணுமா சார்? 5ஆல் பண்ணலாமா? ஏன்னா 0வில் முடியுது. 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 5 10, மீதி 3, 6 5 30. இதுக்கு நாம் போடுறோம் 2 13 2 26. அப்போ 260 எப்படி எழுதலாம்? 2 5 2 பெருக்கல் 13ன்னு எழுதலாம். அப்போ 260க்கு காரணிகள் எது? 2 5, திரும்பவும் 2 வருது, விட்டுருங்க, 13. ஸோ அதனுடைய காரணிகள் 2 5 13. இவற்றில் பெரிய பகா எண் எது? அதுதான் 13 தான் பெரிய பகா எண். ஓகேங்களா? ஸோ பகா எண் காரணிகளை போடுறோம். அடுத்தது பெரிய பகா எண்ணை போட்டுடுறோம். 13 பி சரியான விடை. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொஷின் கொடுங்க அப்படின்னு சொன்னதால் நாங்கள் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். தமிழில் வேணுன்றவங்க தமிழில் பாருங்கள், இங்கிலீஷில் வேணுன்றவங்க இங்கிலீஷில் பாருங்கள். ஒரு எண் 36 மற்றும் 60 இரண்டிற்கும் வகுபடுகின்றது என்றால் அந்த எண்ணின் குறைந்தபட்ச மதிப்பு என்ன? ஒரு நம்பர் இருக்குது, அதை 36ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 60ஆலையும் டிவைட் பண்ண முடியும். If a number is divisible by 36 and 60, what is the smallest possible value? அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இப்படி கேள்வி கேட்டாலே மனசில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எண்ணாலையும் வகு பண்ணோன்னா 2தோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் என்ன வருதோ அந்த எண் தான் விடை. ரைட்டுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 36 60 இது ரெண்டுத்தையும் நம்ம 6ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கிறேன். 6 36 5 60. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தா 3 6 5 10. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடே கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு எல்சிஎம் வந்துடும். 6 2 12, 3 12, 36. 36 5ஆல் நம்ம பெருக்கினா 5 30, மீதி 3 3 5 18. அப்போ விடை என்ன வருது? 180. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வினாயன் 3. எந்த எண்களின் ஜோடி சார்பகா எண்கள் ஆகும்? ஒரு 2 நம்பர் இருக்கு. இந்த வார்த்தை முக்கியம் பாருங்க. சார்பகா எண்கள், இந்த வார்த்தை பெரும்பாலும் நம்ம மறந்துட்டு இருப்போம். கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்னா, 2 நம்பர் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் ஒரே காரணி இருக்காது, ஃபேக்டர் இருக்காது.
இப்போ 18 இருக்குது, 35 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணிகள் உண்டா? ஒரே வாய்ப்பாட்டில் வருமா? ஸோ இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது சார்பகா எண்கள் ஆகும். அப்போ மற்றதையும் செக் பண்ணிடுவோமா? 27 45 தேர்ட் டேபிளில் வரும், 33 99 தேர்ட் டேபிளில் வரும், 42 70 செவன்த் டேபிளில் வரும். அப்போ சார்பகா எண்கள் எதுனா 18 35 சார்பகா எண்கள். உங்களுக்கு தோணலாம் இது ரெண்டும் ஒரே டேபிளில் வருமானு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, 18 இருக்குது பாருங்கள், 35 இதை வந்து டானா வகுத்தலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரணிகள் வந்துடும். 3 18 திரும்பி 3ஆல் டிவைட் பண்ணால் 2 6 2 3 6. அப்போ இதனுடைய காரணிகள் இதுதான். அப்போ 35 நான் டானா வகுத்தல் போடுறேன், 7 5 35 அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிற காரணிகள் எதுவுமே இங்கு இல்லை. அப்போ 18 35 சார்பகா காரணிகள். நீங்கள் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். 4வது கேள்வி பாருங்கள். 2 3 5 7 ஆகிய பகா எண்களால் எதுவுமே வகுபடாத 2 இலக்க மிகச்சிறிய எண் எது? இந்த 4 நம்பரால் கீழே இருக்கிற நம்பரில் வகுபடாதது எது? அவ்வளோதான் கேள்வி. ஓகேங்களா? 49 7ஆல் வகுப்படும், 77 7ஆல் வகுப்படும், 91 இதுவும் 7ஆல் வகுப்படும். இதை செக் பண்ணுறேன், இது 2ஆல் வகுப்படாது, 3ஆலையும் வகுப்படாது. ஏன்னா 3ஆல் வகுப்பட்டால் நமக்கு 96 வரும், மீதி 1 வரும். 5ஆலையும் வகுப்படாது, 7ல் முடிஞ்சால் அது 5ஆல் வகுப்படாது, 7ஆலையும் வகுப்படாது. அப்போ விடை 97, ஆப்ஷன் டி தான் சரி. வினா எண் 5. இது வகுபடும் தன்மை என்ற டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஒரு எண் 5ஆல் வகுபடும், ஆனால் 10ஆல் வகுபடாது. அந்த எண்ணின் ஒன்றுகளிடத்தில், அதாவது 1ஆம் இலக்கத்தில் என்ன இருக்கும்? ஓகேங்களா? A number divisible by 5 not by 10. What is the unit digit of that number? ஓகேங்களா? 5ஆல் வகுபடும் அப்படின்னா அந்த எண் 5, 10ல் முடியும். 10ஆல் வகுபடும் அப்படின்னா அந்த எண் 0ல் முடியும். பாருங்கள், 5, 0ல் முடியும். 5ஆல் வகுப்பட்டால் 5, 0ல் முடியும். 10ஆல் வகுப்பட்டால் 0ல் முடியும். ஸோ 10ஆல் வகுப்படக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் சொல்லிட்டதால அந்த எண் 0ல் முடியாது. அப்போ எதில் மட்டும்தான் முடியும்? 5ஆல் மட்டும்தான் அந்த எண் முடியும். அதாவது 1ஆம் இலக்கத்தில் 5 இருக்கும். 6வது கேள்வி. 12 மற்றும் 18 மீசிமா எது? மீசிமாவுக்கு நாம் டானா வகுத்தல் சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முறையை பயன்படுத்துவோம். இதில் டானா வகுத்தல் போட்டோம்னா பொதுவான வாய்ப்பாடு நான் 6ஆல் போடலாம், 2ஆல் போடலாம், 3ஆல் போடலாம். இருக்கத்திலே பெரிய நம்பர் போடுறதும் ஒரு விதத்தில் ஈஸியாக இருக்கும், கணக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். 12 18 6ஆல் வகுப்படும். 2 6 12 3 6 18 முடிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணிகள் இல்லாத காரணத்தால் LCM இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 2 பெருக்கல் 3. ஸோ 6 பெருக்கல் 6 36 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ 36. கணக்கு எண் 7. 48 மற்றும் 60இன் மீப்போவா எது? எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற TNTET ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் 8 செட்டு பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 2 வேணும்னா 8 செட்டு பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை ஜிபே மூலமாக பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். இதுவே பேப்பர் 1 வேணும் சார் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட 4 செட்டு இருக்குது. அதுக்கும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறோம். 48க்கும் 60க்கும் மீப்போவா மீப்பேவா அப்படின்னு சொல்லுவாங்க, மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் HCFன்னு சொல்லுவாங்க, இல்லை GCD சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். நாம் இதை டானா வகுத்தல் போடணும்.
பொதுவான வாய்ப்பாடு 2ஆல் நான் வகுக்கிறேன். 24 30ன்னு வருது. மீண்டும் நான் 2ஆலே வகுத்துடுறேன். 12 நாள் 24, 15 நாள் 30. இப்போ நாம் இது ரெண்டுத்தையும் 3ஆல் தான் வகுக்க முடியும். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4 3 12, 5 3 5. ஸோ பாருங்கள், இனிமே பொதுவான வாய்ப்பாடு இருக்குதா? இங்கே இதுக்கு மேலே பொதுவான வாய்ப்பாடு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த எண்களால் வகுத்தமோ அது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 2 4, 4 3 12 தான் ஆன்சர். இதுவே எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் பெருக்குவோம், இதையும் சேர்த்து பெருக்குவோம். ஸோ மீப்போவா அப்படின்னா இந்த சைடு இருக்கிறத மட்டும் பெருக்கணும். மீசிமா எல்சிஎம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும். இப்போ நமக்கு வந்த விடை 12. மீப்போவா 12. அடுத்த கேள்வி, எந்த 2 எண்களின் மீசிமா பெருக்கல் மீப்போவா 180 பெருக்கல் 6 என வரும் ஆகும்? ரைட்டுங்களா? ஒரு விஷயம் இருக்குது. மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் 2 எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். எந்த 2? இந்த எக்ஸ் மற்றும் ஒய் என்பன 2 எண்கள் எனில் அதன் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலன் அந்த 2 எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். இது ஒரு முக்கியமான எல்சிஎம் ஃபார்முலா. ரைட்டுங்களா? 2 நம்பர் எடுத்துக்கிட்டு மீசிமா மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா அது ரெண்டுத்தையும் பெருக்கிறது கொடுக்கப்பட்ட 2 எண்களின் பெருக்கலுக்கு சமம். இப்போ மீசிமாவையும் மீப்போவாவையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா இது வருதான். அதாவது 180ஐயும் 6ஐயும் பெருக்குனா 1080 வருது. அப்போ கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் பலன் 1080 வரணும். கீழே இருக்கிற 4ல் எது 2த்தை பெருக்கினா 1080 வருதோ அதுதான் விடை. நீங்கள் 30ஐயும் 36ஐயும் பெருக்குனீங்கன்னா 1080 வரும். மீதி எதுலேயுமே அந்த ஆன்சர் வராது. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்த கேள்வி, 24 36 60 இந்த 3 நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிப்பது எப்படி? அதான் பார்க்க போகிறோம். 24 36 60 இதை நம்ம முதல்ல 12ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்துடலாம். 12 தான் பொதுவான காரணியாக இருக்குது. 2 12 24, 3 12 36, 5 12 60. சார் 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் 3 நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ 3 நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுனா கடைசி வரை நாம் வகுத்து கொண்டே செல்ல வேண்டும். எப்போது? மீசிமா கண்டுபிடிக்கணும்னா. ஸோ அதை நான் திருப்பி வகுத்து காட்டுறேன் பாருங்கள். இது 3த்துக்கும் பொதுவான காரணிகள் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நம்பராக போட்டு வகுக்கணும். 2 போட்டோம் அப்படின்னா 1 2 அந்த 3 2ஆல் வகுக்க முடியாது. அதனால் 3 அப்படியே போடுங்க. 5ஐயும் அப்படியே போடுங்க. அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 5 அப்படியே போடுங்க. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 1. ஸோ முடிஞ்சுது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி பார்த்தோம்னா அதுதான் என்னது அப்படின்னா மீசிமா. 2 12 24, 3 5 5. 24ஐயும் 15ஐயும் பெருக்க வேண்டும். 4 5 60, மீதி 6, 2 5 30, 36. 360 தான் விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது டிஎன்டிஇடிக்கு உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் வேண்டுமா? அதாவது எங்ககிட்ட எஸ்ஆர் அகாடமியே உருவாக்கின சைக்காலஜி மெட்டீரியல் டிஎன்டிஇடிக்குன்னே சிலபஸ் படி உருவாக்கின சைக்காலஜி மெட்டீரியல் இருக்குது. இதில் 1000 கொஷின்ஸும் சைக்காலஜியில் மட்டுமே 1000 கேள்விகளும் அதற்கான பதில்களும் இருக்குது. இந்த கொஷின் புக்லெட் உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். 81 மற்றும் 153 இவற்றின் மீப்போவா? மீசிமானாலும் டானா வகுத்தல் தான், மீப்போவானாலும் டானா வகுத்தல் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா டானா வகுத்தல் போடுறோம். ரெண்டுத்தையும் எந்த எண் வகுக்கும் நமக்கு தெரியும். 81 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 153 வருமா? தெரியாது இல்லையா? அப்போ இது 9ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்?
1 5 6 6 3 9. நாம் இலக்கங்களை கூட்டும் பொழுது சம் த டிஜிட்ஸ். இஃப் வி சம் த டிஜிட்ஸ், அந்த இலக்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் நம்பர் 9 வந்ததுன்னா அது 9ஆல் வகுபடும். இது வகுபடும் தன்மையில் வரும். ஸோ அப்போ 9ஆல் வகுத்துடலாமா? 9 9 81. இது பார்த்தீங்கன்னா 1 9 9 மீதி 6 7 9 63 முடிஞ்சு போச்சு. 9ம் 17ம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ மீப்போவானா என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். விடை 9, ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து நாம் அளவைகள் என்ற பாடத்திலிருந்து கீழ்கண்ட கேள்விகளெல்லாம் எடுத்திருக்கோம். இது பாருங்கள், இது அளவைகள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 750 மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர் ஆகும்? 750 மில்லி லிட்டர், 1 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். அதாவது 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 750 மில்லி லிட்டர், 1 தூக்கிட்டு 750 போடுங்க, which is equal to 750/1000 லிட்டர், which is equal to ஒரு எண்ணை நம்ம 1000ஆல் வகுக்கும்போது புள்ளி கடைசியாக இருக்குதுன்னு அர்த்தம். புள்ளியே இல்லைன்னா அதை 3 இலக்கங்கள் முன்னாடி போகும், லெஃப்ட் சைடு போகும். ஏன்னா 3 0 இருக்குது. அப்போ 0.75 லிட்டர், கடைசியாக வர 0வை விட்டுடலாம். ஓகேங்களா? அந்த கடைசியாக வர 0வுக்கு மதிப்பு இல்லை, அதனால் 0.75 லிட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சமீபத்தில் டிஎன்டிஇடி கட்டாயம்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கிறதால இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஆசிரியர் நண்பர்களுக்கும் கட்டாயம் தேவைப்படும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள், டிஎன்டிஇடி சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இருக்கும். 12வது கேள்வி பார்க்கலாமா? ஒரு பாதை 3.5 கிலோமீட்டர் நீளம், அதை மீட்டராக மாற்றுங்க. ஸோ முதல்ல ஃபார்முலாவை எழுதிடுறேன். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இது ஃபார்முலா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 1க்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும்? 3.5ன்னு போடணும். 3.5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 3.5ஆல் பெருக்க வேண்டும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3500ன்னு வரும். இந்த புள்ளி 3 இலக்கங்கள் வலது கை பக்கம் நகரும். ஸோ 3500 மீட்டர், ஆப்ஷன் சி. 2 மணி 15 நிமிடம் என்பது எத்தனை நிமிடம்? ஸோ 2 மணி என்பது 2 × 60 நிமிடம். 1 மணிக்கு 60 நிமிஷம், 2 மணிக்கு 120 நிமிடம். அதோட சேர்த்து ஒரு 15 நிமிடங்களை சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 15 நிமிடம். நிமிடத்தை அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா அதை பெருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 135 நிமிடம். ஸோ விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, 14வது கேள்வி. 5000 மில்லிமீட்டர் என்பது டேஷ் என்ன? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே விடைகள்லாம் மீட்டரில் இருக்குது. 1000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 5000 அவ்வளோதான். மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 5ஆல் பெருக்கிறோம்ல, இப்போ இங்கேயும் 5ஆல் பெருக்குவோம், 5 மீட்டர். கணக்கு முடிந்து போனது. ஸோ 5 மீட்டர் தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். கடைசி கேள்வி, இந்த வீடியோவின் கடைசி கேள்விக்கு வந்துட்டோம், போட்டுடலாமா? 90 வினாடிகள் என்பது எத்தனை நிமிடம்? ரொம்ப ஈஸி தான். 1 நிமிடத்துக்கு 60 வினாடி. அப்போ 1.5 நிமிடத்துக்கு 60 30 90 வினாடி. அப்போ எத்தனை நிமிடம்? 1.5 நிமிடம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
இதனோட பார்ட் 2 வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.